அனைவருக்கும் வணக்கம். எப்பவும் மாதிரி லேட்டஸ்ட் மற்றும் எக்ஸைட்டிங் டெக் நியூஸ் நிறைய இருக்குது. டெக் நியூஸ் நம்பர் 133ல இன்றைக்கும் நம்ம சேனலில் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. தவறாமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த கான்டெஸ்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட், வாட்ஸ்அப் அவங்களுடைய டிஜிட்டல் பேமெண்ட் சர்வீஸ். வாட்ஸ்அப்பே கூடிய விரைவில் இந்தியாவில் ரோல் அவுட் பண்ண போகிறதா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேட்டா வெர்ஷனில் 1 மில்லியன் யூசர்ஸ்க்கு வந்து இந்தியாவில் ரோல் அவுட் ஆகிடுச்சு. பட் என்ஜிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜிஓ குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த வாட்ஸ்அப்பேவுடைய பேட்டா வெர்ஷன் டெஸ்டிங்கை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்பிஐ நார்ம்ஸ் கீழே எல்லா ஸ்டெப்ஸும் அவங்க இன்னும் முடிக்கல. அதுக்குள்ளே வந்து 1 மில்லியன் யூசர்ஸ்க்கு வந்து எப்படி பேட்டா வெர்ஷன் ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்பிஐ நார்ம்ஸில் வந்து ரொம்பவே முக்கியமானது வந்து டேட்டா லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா லோக்கலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் யூசர்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் டைப் பண்ணி நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். இதை அடுத்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்தியாவில் தான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ நார்ம். ஸோ இதுக்கு கீழே ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் பே வந்து அவங்களுடைய செட்டப் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் வந்து ஏதாவது கிரீவன்ஸ், அதாவது வந்து வாட்ஸ்அப் பேயில் ஏதாவது டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆச்சோ, ஏதாவது பிரச்சனையாச்சோ நம்ம வந்து கால் பண்ணுறதுக்கு வந்து வாட்ஸ்அப் கிட்ட வந்து ஒரு சர்வீஸ் நம்பர் கூட இன்னும் இந்தியாவில் அவங்க எடுக்கலை. இதை அடுத்து எப்படி அவங்க வந்து 1 மில்லியன் யூசர்ஸ்க்கு வந்து பேட்டா வெர்ஷன் ரோல் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ஜிஓ குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த யூஎஸில் இருக்கக்கூடிய எஃப்டிஏ, அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அடல்ட்ரேஷன் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு 11 வருஷமாக வந்து டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் வந்து எவ்வளோ தூரம் மனுஷங்களுக்கு வந்து ஹெல்த் ஹசார்ட்ஸ் கொண்டு வரும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காக 11 வருஷமாக டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 11 வருஷமாக அவங்க கலெக்ட் பண்ண டேட்டாலேருந்து எவ்வளோ தூரம் ரேடியேஷன் வந்து மனுஷங்களுடைய உடம்பை வந்து பாதிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்களால 100% கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் ரேடியேஷன் அப்படிங்கிறது வந்து 100% வந்து மனுஷங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே வந்து அவங்க வந்து மைஸ், அதாவது எலியில் வந்து நிறைய டெஸ்ட் பண்ணாங்க. பட் எலியில் வந்து அந்த பாதிப்பு இருந்ததாகவும், பட் மனுஷங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாதிப்பு வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா கலெக்ஷன் இன்ஃபர்மேஷன் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூடிய விரைவில் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் 5G கனெக்ஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. சில கண்ட்ரிஸ் 5G கனெக்ஷன்ஸ்க்கு வந்து ரொம்பவே அகேன்ஸ்டாக இருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்விட்சர்லாண்ட் அந்த மாதிரி வந்து கிராமங்கள் வந்து ரொம்பவே அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஏன்னா 5G கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய டவர் கொண்டு வருவாங்க. அதனால வந்து நிறைய பேருக்கு வந்து இது ஹெல்த் ஹசார்ட்ஸ் கொண்டு வரும். அதனால எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு யூஎஸ்லேருந்து, ஸ்வீடன்லேருந்து, ஸ்விட்சர்லாந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இந்த அகேன்ஸ்ட் வந்து எதுக்காக, இது கரெக்டாக அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரிசர்ச். இதை அடுத்து யூஎஸில் இருக்கக்கூடிய இந்த ரிசர்ச் குரூப்பால் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ரேடியேஷனால் வந்து மனுஷங்களுக்கு பாதிப்பு 100% ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியாததுனால கூடிய விரைவில் எல்லா கண்ட்ரீஸ்லையும் 5G கனெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த பாப்புலர் பெஞ்ச் மார்க்கிங் ஆப் அந்துத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சாஃப்ட்வேர், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்கோர் மூலியமாக வந்து ரேங்க் பண்ணும். ரீசெண்டாக வந்து ஜனவரி 2020 டாப் 10 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய லிஸ்ட் வந்து வெளிவந்திருக்கு. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சர்ப்ரைசிங்காக முதல் 3 இடத்துல வந்து விவோ உடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் இருக்குது. இதில் விவோ உடைய ஐக்கூ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதாவது விவோ ஐக்கூ நியோ 5 இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் முதல் இடத்துல இருக்குது. இரண்டாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விவோ ஐக்கூ ப்ரோ 5G, அதே மூன்றாவது இடத்துல விவோ உடைய நெக்ஸ்ட் 3 இருக்குது. அது மட்டும் இல்லை, தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸில் வந்து உங்களுக்கு OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இருக்குது. அதே வந்து ரியல்மியுடைய X2 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனும் சர்ப்ரைசிங்காக வந்து இந்த டாப் 10ல் இருக்குது. இதை எடுத்து இந்த லிஸ்ட் தான் வந்து டாப் 10 பெஸ்ட் அந்துத்து பெஞ்ச் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இதில் வந்து விவோ ஐக்கூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டில் கூடிய விரைவில் இந்தியாவிலையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுது. அடுத்த ஐஃபோனுடைய ஃபாக்ஸ்கான் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து சைனாவில் வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. கொரோனா வைரஸ் பாதிப்புனால இந்த பிளான்ட் வந்து இவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை அடுத்து வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இவங்களுடைய எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 10% எம்ப்ளாயீஸ் தான் இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறதாகவும், அதே சமயத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லாத அளவுக்கு அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எல்லா செக்யூரிட்டி மெஷர்ஸோட தான் அவங்க வந்து இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அடுத்து ஐஃபோனுடைய வேலைகள் வந்து இனிமேல் ஸ்லோவாக ஆரம்பிக்கும். பட் ஐஃபோன் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மார்ச்சில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மார்ச்சில் லான்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாது. ஏன்னா வந்து இதோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே குறையிறதாகும். ஐஃபோன் 9 உடைய லான்ச் இவெண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அடுத்து அப்படியே சாம்சங் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் சாம்சங் கேலக்ஸி S20 சீரீஸில் வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் S20, S20 ப்ளஸ் அதுக்கப்புறம் S20 அல்ட்ரான்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் வந்து பெஸ்ட் அவுட்லுக்கோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூணுமே உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 5G ஸ்மார்ட் ஃபோன், பிக் பேட்டரி, தின்னர் பெசல், ஓவரால் அவுட்லுக் அண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி தான் சாம்சங் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சாம்சங்குடைய S20 மற்றும் S20 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே லான்ச் பண்ண S10 மற்றும் S10 ப்ளஸ் உடைய சக்சஸர் வெர்ஷனை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி S20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க குவால்காம் ஸ்னாப்டிராகன் 865ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸினோஸ் 990ல இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு LPDDR5 ரேமோட தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதோட இது ட்ரிபிள் ரியர் கேமராவோட வருது. ஃப்ரண்ட் கேமரா 10 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $999, அதாவது வந்து கிட்டத்தட்ட 71,000க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க சாம்சங் கேலக்ஸி S20. அடுத்தது வந்து சாம்சங் அவங்களுடைய S20 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து உங்களுக்கு AMOLED பேனல், Android 10 One UIல தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸினோஸ் 990ல தான் இவங்க லான்ச் பண்ணலாம். சாம்சங் கேலக்ஸி S20 ப்ளஸ் உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $1,199, கிட்டத்தட்ட வந்து 85,000க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் அவங்களுடைய S20 அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா செக்மெண்ட் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் இதுவும் வந்து எக்ஸினோஸ் 990ல தான் இந்தியாவில் லான்ச் ஆகலாம். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 99,000 வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலாம். ஸோ சாம்சங் அவங்களுடைய S20 சீரிஸ் வந்து ஃபைனலாக லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் இது இந்தியாவிலையும் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் சாம்சங் அவங்களுடைய S20 ஈவெண்ட்லேயே வந்து அவங்களுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி Z Flip, அதாவது இரண்டாவது ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 3 கலர்ஸில் வருது. மிரர் பர்பிள், மிரர் பிளாக், அதுக்கப்புறம் மிரர் கோல்டன். இது வந்து உங்களுக்கு அல்ட்ரா தின் கிளாஸில் இவங்க வந்து ஃபோல்டபுள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஸ்னாப்டிராகன் 855 ப்ளஸ் டியூவல் ரியர் கேமரா, 12 மெகா பிக்சல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 10 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது $1,380 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 98,000க்கு வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வரும்போது இது வந்து ஸ்னாப்டிராகன் 855 ப்ளஸில் வருமா இல்லை இதுவும் வந்து எக்ஸினோஸில் லான்ச் ஆகுமான்னு தெரியல. பட் கூடிய விரைவில் சாம்சங் அவங்களோட ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அதோட ஃபர்ஸ்ட் சேல் இந்தியாவிலேயும் அவைலபிளாக இருக்கும். அதோட வந்து சாம்சங் அவங்களுடைய சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸ் இதுவும் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $10,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 22 ஹவர்ஸ் பேட்டரி லாஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இது iOS டிவைஸையும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்சங் உடைய கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்த அப்டேட் சாம்சங் உடைய லான்ச் ஈவெண்ட்டில் வந்து கூகுளும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறதா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் டியோ வந்து சாம்சங் உடைய S20 சீரிஸோட இன்டெகிரேட் பண்ணுறது தான். ஸோ கூகுள் டியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் தரப்புலேருந்து இந்த ஆப் வந்து ஒரு வீடியோ காலிங் ஆப். இது வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆப்பும் கூட. இதை வந்து சாம்சங் உடைய டயலர் ஆப்லேயே வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க. பொதுவாக வந்து கூகுள் டியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஆப்பாக தான் நம்ம வீடியோ கால்ஸ் பண்ண முடியும். பட் இங்கே வந்து சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு டயலர் ஆப்லேயே இன்டெகிரேட் பண்ணுறதுனால வந்து நீங்கள் டயல் பண்ணும்போதே வீடியோ காலிங் பண்ண முடியும். அதே சமயத்தில் வந்து 1080 பிக்சல் ரெசல்யூஷனில் வந்து வீடியோ காலிங் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீச்சர் வந்து கூகுள் டியோ வந்து சாம்சங் அவங்களுடைய S20யோட இன்டெகிரேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ சாம்சங் உடைய S20 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு டயலர் ஆப்லேயே வந்து வீடியோ காலிங் ஃபீச்சர் இருக்கும். அதுவும் எக்ஸலண்ட் ரெசல்யூஷனோட. அடுத்த ரியல்மி அவங்களுடைய அடுத்த லான்ச், அதாவது அவங்களுடைய மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து இந்த மாதம் கடைசியில் இல்லைனா நெக்ஸ்ட் மந்தில் லான்ச் ஆகலாம் தெரிய வந்திருக்கு. ஏன்னா ரியல்மியுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாடல் நம்பர் RMX கோடோட வந்து பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆயிருக்கு. பெஸ்ட் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகும். பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆனதை எடுத்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரிய வந்திருக்கு. எஸ்பெஷலி இதோட சிப்செட் இது MediaTek Helio G90Tல இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ Realme 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek சிப்செட்டில் தான் இவங்க கொடுக்க போகிறாங்க. இதை எடுத்து கூடிய விரைவில் ரியல்மியுடைய அடுத்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட், அதாவது Realme 6 சீரிஸ் வந்து இந்த மாதம் கடைசியில் இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்சில் லான்ச் ஆகும் தெரிய வந்திருக்கு. அடுத்த அப்டேட் ஓப்போ உடைய ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஓப்போ A31 உடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ உடைய Reno 3யோட லான்ச் ஆகுமான்னு தெரியல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இது ப்ளூடூத் சர்டிஃபிகேஷனும் லிஸ்ட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன், அதனால MediaTek Helio P35 இவங்க கொடுக்க போகிறாங்க. இது 6.5 HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட வருது. இது 3 கலர் வேரியன்ஸில் லான்ச் ஆகலாம் தெரியுது. மிஸ்ட்ரி பிளாக், ஃபேண்டசி ஒயிட், லேக் கிரீன். இதோட கேமரா செக்மெண்ட்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா 16 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 மெகா பிக்சலில் ஒப்போ அவங்களுடைய A31 கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம் தெரிய வந்திருக்கு. அடுத்த அப்டேட் ரெட்மி உடைய நோட் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட பேஸ் வேரியன்ட் வந்து லான்ச் ஆகும்போது 9999 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனதுனால இதை வந்து 500 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ரெட்மி அவங்களுடைய நோட் 8 வந்து அவங்களுடைய me.comல வந்து 10,499 அப்படின்னு ப்ரைஸ் பண்ணி வந்து சேல் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. இதை அடுத்து ரெட்மி நோட் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வாங்கணும்னா 10,500 பே பண்ணி தான் வாங்கணும். கொரோனா வைரஸ் பாதிப்புனால வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆக போகிறதுனால வந்து இந்த ஹைக்கை வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்த்து தான் ஆகணும். அடுத்த விவோ ரீசெண்டாக வந்து அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்டல் ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து தானே மகாராஷ்டிராவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃப்லைன் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக கஸ்டமர்ஸ், அதாவது யாரெல்லாம் ஆஃப்லைனில் வந்து ஃபோனை வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கணுமோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் வந்து அவங்க திறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கூடிய விரைவில் இந்தியா முழுக்க வந்து 250 ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் வந்து இவங்க திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ்க்ளூசிவாக விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்காக இவங்க திறக்க போகிறாங்க. அதனால் வந்து விவோவுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ஆஃப்லைன் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சாம்சங்கை விட விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஆஃப்லைனில் நிறைய சேல்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை அடுத்து வந்து விவோ வந்து அந்த ரிப்போர்ட், அதாவது அவங்களுடைய சேல்ஸை வந்து பெஸ்ட் ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆஃப்லைன் ஸ்டோர் எக்ஸ்க்ளூசிவாக அவங்க திறக்க போகிறாங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். சாம்சங் அவங்களுடைய S20 சீரீஸில் வந்து எந்த கூகுள் ஆப்பை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், சாம்சங் அவங்களுடைய S20 சீரீஸில் வந்து எந்த கூகுள் ஆப்பை வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே #டெக்னிக்கல் சென்னை, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வந்து ஒர்க் இந்தியா. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சந்திரோச்சன். கங்க்ராச்சுலேஷன் சந்திரோச்சன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக்னிக்ஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு டெக் நியூஸில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.